நீண்ட இடைவெளிக்கு பிறகு டைரக்ஷன் பக்கம் திரும்பியுள்ள தனுஷ் அவர்கள் ராவணன் என்கின்ற படைப்பாக ராயனை இயக்கியிருக்காரு. இதற்கு முன்பு தன்னுடைய இயக்கத்தில் வெளியான பவர் பாண்டியை ஃபீல் குட் படமாக இயக்கியிருந்த தனுஷ் அவர்கள் இதற்கு அடுத்தபடியாக நீண்ட இடைவெளிக்கு பிறகு டைரக்ஷன் பக்கம் திரும்பியுள்ள ராயன் படத்தினை முழுக்க முழுக்க ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் அளித்துமே இயக்கி வந்திருக்காரு. மேலும் ராயன் திரைப்படம் வெளியாக இன்னும் ஒரு சில தினங்கள் மட்டுமே இருப்பதால நடிகர் தனுஷ் அவர்கள் தன்னுடைய குலதெய்வம் கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்திருப்பதாகவும் அப்பொழுது தன்னுடைய மகன்களான லிங்கா யாத்ராவை உடனழைத்து சென்றிருக்காரு. இது தொடர்பான போட்டோஸ் தற்பொழுது இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இதற்கிடையில குலதெய்வ கோயிலில் அமர்ந்து சாமி தரிசனம் செய்யும் புகைப்படத்தை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ள தனுஷ் அவர்கள், இங்கு பறந்து கிடக்கும் பூமி உனக்கு தந்தை ஐயா, இங்கு இருக்கும் அத்தனை சாமியும் உனக்கு சொந்தம் ஐயா என்ற கேப்ஷனுடன் பதிவிட்டிருக்காரு. அவருடைய இந்த பதிவிற்கு தற்போது லைக்ஸ்களுமே குவிந்து வந்துட்டு இருக்கு. மேலும் ராயன் திரைப்படத்தில் தனுஷ் அவர்களுக்கு வில்லனாக மிரட்டலான கதாபாத்திரத்தில் எஸ் ஜே சூர்யா நடித்திருப்பதாகவும், மேலும் இயக்குனர் செல்வராகவன், காளிதாஸ் ஜெயராம், சந்தீப் கிஷன், பிரகாஷ் ராஜ், சரவணன் மற்றும் துஷார விஜயன், அபர்ணா பாலமுரளி, வரலட்சுமி சரத்குமார் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களே இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிக்க வரும் வெள்ளிக்கிழமை ராயன் திரையரங்கில் ரிலீஸ் ஆக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் சென்டர் என நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.